Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Death Note episode 17 part 2. ஓபன் பண்ணா போன எபிசோடு நம்ம லைட்டோட அப்பா பயங்கரமா கடுப்பாயி, லைட்டு நீ கிராவா இருந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு மர்டரா பண்ணிக்கிட்டு இருந்தில்ல, உன்னை நான் இன்னைக்கு போட்டு தள்ளுறேன், அடுத்து உன்னை நான் நரகத்துல பாக்குறேன்னு சொல்லிட்டு ஒரே போடு படால்னு குண்டு சத்தம் கேட்கும். அவ்வளவுதான், லைட்டை போட்டு தள்ளிட்டாரு. சோழி முடிஞ்சுன்னு பார்த்தா கண்ணுல இருந்து சத்தமும் புகையும் தான் வந்திருக்குமே தவிர வேற ஒன்னும் ஆயிருக்காது. அவங்க அப்பாவுமே அப்பா ஆடா நல்ல வேலை ஒன்னும் ஆகல அப்படின்ட்டு பயங்கரமா மூச்சு வாங்கி அப்பதான் ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவாரு. இவங்க ரெண்டு ஒரே குழப்பம். ஏய் டாடி எதுக்குடா இப்படி பண்ண, என்ன ஆச்சு அப்படின்ட்டு கேட்டா, உங்க ரெண்டு பேர்த்தையுமே காப்பாத்துறதுக்கு இதை விட்டா வேற வழி இல்லாம பாரு, தப்பா நினைச்சுக்காதீங்க, புரிஞ்சுக்குங்க, நீங்க கிரா இல்லங்கிற நம்பிக்கையில தான் இந்த மாதிரி எல்லாம் நான் பண்ணேன். இப்போ கன்ஃபார்ம் ஆயிருச்சு, என்ன எல்லு நீ சொன்ன மாதிரியே நான் பண்ணிட்டேன், இன்னும் நான் உயிரோட தான் இருக்கேன், இப்பவாச்சும் உனக்கு புரியுதா அப்படின்ட்டு முன்னாடி பார்த்து சொல்லுவாரு. என்னடான்னா டேஷ்போர்ட்ல ஒரு கேமரா இருக்கும், அந்த வழியா எல்லு மத்த ஆபீசர்ஸ் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன நடக்குது இங்க, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா இது அவங்களுக்கு வச்ச ஒரு டெஸ்ட். அதாவது இப்ப அவங்க ரெண்டு பேர்த்துல யாராச்சும் ஒருத்தர் கிராவா இருந்தாலோ இல்ல ரெண்டு பேரும் கிராவா இருந்தாலோ டெஃபினட்டா இவரு கண்ணை வச்சு மிரட்டினதுக்கு அவரை போட்டு தள்ளிட்டு அவங்க அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருப்பாங்க. ஏன் நம்ம பையன் லைட்டு கிராவா இருந்தா கூட அவனுக்கு ஒரு பஞ்சாயத்துனா டெஃபினட்டா அவங்க டேடியை போட்டு தள்ளிட்டு அவன் எஸ்கேப் ஆயிருப்பான். பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இவங்க பண்ணல. சாக போறோம்னு தெரிஞ்சும் கதறிட்டு இருந்தாங்களே தவிர வேற தப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு முயற்சியுமே பண்ணலையே. நார்மலா ஒரு ஆளு பயந்தா என்ன பண்ணுவாங்களோ அதைத்தான் பண்ணிருக்காங்க. கிடைச்ச தகவல் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க தான் கிராங்கிறது அவனுக்கு கன்ஃபார்மா தெரியும். ஆனா இப்படி அவங்க இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு அவனுக்கு ஒரே குழப்பம். ஆனா இப்போதைக்கு கிடைச்ச தகவல் படி செகண்ட் கீரா வந்து மீசான்னு சாலிடான எவிடன்ஸ் நிறையவே இருக்குது. அதனால அவளை மட்டும் எப்பவுமே ஒரு ஆபீசர் வந்து சர்வேலன்ஸ்லயே வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போடுவான். அவ கத்துன்னு கத்தி கதறுவா, நான் ஒண்ணு செகண்ட் கீராலாம் இல்ல சொன்னா கேளுங்கன்னு. ஆனா அதெல்லாம் கிடையாது, உங்க கூட எப்பவுமே ஒரு ஆபீசர் இருந்துகிட்டே இருப்பாங்கன்னு அவளுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அடுத்து நம்ம பையன் அவனையும் சும்மா விடல. என்னன்னா லைட்டு 24 மணி நேரமும் எல்லு கூட தான் இருக்கணுமாமா, இருந்து கிராவை பிடிக்கிற இன்வெஸ்டிகேஷனுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுமாமா. மொத்தத்துல அவங்க கிரா இல்லன்னு கன்ஃபார்மே ஆனாலும் இன்னுமே எல்லால ஏத்துக்க முடியல. அதனால இப்படி ஒரு வேலையை பார்த்து விட்டுட்டான். பட் அதுக்காக நம்ம லைட் பாத்தீங்கன்னா பேக் அடிக்கல. சொல்லிட்டு இல்ல எல்லு, எவன் கிராவோ எகிர போகுது அவன் பல்லு ஒன்னா சேர்ந்து அவனை பிடிப்போன்னு வெறித்தனமா சொல்லுவான். மறந்து போனதுனால மூதேவி உளறிட்டு இருக்குது. ஆனா அவனையே அவன் எப்படி கண்டுபிடிக்க போறான்னு தெரியல. நானும் உன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண ஆர்வமா இருக்கேன்னு வேற சொல்லுவானா. நேரா ஹெட் குவார்டர்ஸ்க்கு கூட்டு போவாங்க. அங்க போனவனே எல்ல என்ன பண்ணுவான், அவன் கையில ஒரு ஹேண்ட் கப் போட்டுட்டு அதை நம்ம லைட்டோட கையிலயும் கனெக்ட் பண்ணி விட்டுருவான். ரெண்டு பேருமே இனி 24 மணி நேரமும் ஒன்னா ஒரே செயின்ல இப்படி கனெக்ட் ஆகிருக்க போறாங்க. இத பார்த்தவன மீசாக்கு கடுப்பாயி, என்ன லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க, உன் கூட இவன் 24 மணி நேரம் இருந்தானா அப்புறம் லைட்டு கூட நான் எப்படி டேட்டிங்க்கு வெளியில போறது, அற பைத்தியம் அப்படின்னு வண்டியா திட்டினா, டேட்டிங் தானே 3 பேரும் ஒன்னா போவோம்னு சொல்லுவான். குடிச்சு பச்சையா திட்டுவான். பட் அதை பத்தி எல்லாம் இவன் கவலைப்படுற மாதிரியே இல்ல. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கதை கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே அங்க இருக்க ஆபீசர்ஸ் எல்லாத்துக்கும் மண்டை காயும். ஐயோ இந்த பொடுசுங்க பண்ற அட்டுவலியும் தாங்க முடியலையேன்னு. அப்ப நம்ம லைட் இருந்துகிட்டு, இங்க பாரு மீசா, உன்கிட்ட இருந்து தான் டேப் வந்திருக்குன்னு சொல்லி சாலிடா எவிடன்ஸ் இருக்குது, இந்த அளவுக்காச்சும் உன்னை ஃப்ரீடமா விட்டுருக்காங்கன்னு சந்தோஷப்படு, சும்மா கத்திக்கிட்டு இருக்காதாம்பானா. உடனே அவ இருந்துட்டு, என்னப்பா நீயே இப்படி பேசிட்ட, நான் யாரு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, என் மேல கூட உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சென்டிமெண்டா பேசுவா. ஏமா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னே நீயே கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டுன்னு முடிவு பண்ணிட்டா, நீ வேணா கேர்ள் ஃப்ரெண்டா இரு, ஆனா நான் உனக்கு பாய் ஃப்ரெண்டாலாம் இருக்க முடியாதுமானா. உடனே அவ ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிருவா. இதை கேட்டுட்டு இருந்த எல்லு பாத்தீங்கன்னா நோண்ட ஆரம்பிச்சிருவான். நீ அவனை ஃபர்ஸ்ட் பார்த்தேன்னு சொல்றியே, அது ஆவோயாமால மே 22 அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஆமாம்பா, சரி அங்க எதுக்கு போன, என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்த அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு எதுவுமே சரியா ஞாபகம் இல்ல, அங்க போனேன், இவனை பார்த்தேன், பிடிச்சிருந்துச்சு, அவ்வளவுதான், ஏன் என்ன மாதிரி ஆளெல்லாம் அந்த இடத்துக்கு போக கூடாதா அப்படி இப்படின்னு அவன்கிட்ட சண்டை போடுவாளா. எல்லு பாத்தீங்கன்னா அப்படியே நோண்டி கேட்பான். அன்னைக்கு தான் அவனை முதல் தடவை பார்த்தேங்கிற, பார்த்தோன்னே புடிச்சு போய் அவனை பாய் ஃப்ரெண்டுன்ட்டு, அன்னைக்கு தான் நீ அவனை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அன்னைக்கு நீ அவன் கூட பேசவே இல்லை, அப்புறம் எப்படி அவனோட பேரு லைட்டுன்னு உனக்கு தெரியும், யாருன்னு தெரியாதவன் பேரு உனக்கு தெரிஞ்சிருக்குதே கரெக்டான்னு கேட்டா, ஆமா எனக்கு தெரியும்பா. சரி இஃப் இன் கேஸ் லைட்டு தான் கீரானா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டா, உடனே அவன் கையை பிடிச்சிட்டு, அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நான் அவனை விட்டு எங்கேயும் போகவே மாட்டேன், ஏன்னா என் பேரண்ட்ஸை கொண்ட குற்றவாளிகளுக்கு தண்டனையே கிடைக்கல, அவங்க சட்டத்துக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க, ஆனா அவங்கள கிரா தான் போட்டு தள்ளினாரு, சோ அதனால கிராவுக்கு நான் என்னன்னைக்கும் கடமைப்பட்டிருக்கேன், பட் அந்த கிராவே லைட்டுன்னா அவனை விட்டு நான் போகவே மாட்டேன் அப்படின்ட்டு அவன் சட்டையை பிச்சிருவா போல அந்த இழுத்துக்கிட்டு இருப்பான். ஏமா நம்ம கிராவை பத்தி பேசிட்டு இருக்கோம், அவன் ஒரு கொலகாரன், நீ என்னடான்னா அவன் கூட போய் சேர்ந்துக்குவேன்னு சொல்ற, அப்ப லைட்டு கிராவா
இருந்தா ஓகேவான்னு கேட்டா கவலையே இல்ல. அவனை பார்த்தா எனக்கு ஒன்னும் பயமாலாம் இல்ல. நான் அவன் கூட சேர்ந்து அவனுக்கு ஹெல்ப் தான் பண்ணுவேன்பா. எல்லுக்கு இந்த பைத்தியங்களை பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. அங்க இருக்க மத்த ஆபீசர்ஸ் எல்லாம் செம கடுப்புல இருக்காங்க. ஏன்னா கிரா யாருன்னு கண்டே பிடிக்க முடியல. வந்தது இப்ப டெட் எண்ட் ஆயிருச்சு. ஆனா எல்லை பொறுத்த வரைக்கும் மீசா தான் செகண்ட் கிரா, அதுல எந்த டவுட்டுமே இல்ல. நீ என்ன சொன்னாலும் சரி நான் கண்டிப்பா அடிச்சு சொல்லுவேன்பா. அப்படியெல்லாம் நம்பாத கண்ணா, நான் ஒண்ணு கிராலாம் இல்லன்னு சொல்ல அவன் பின்னாடி போய் மறைஞ்சுக்குவான். இப்ப என்ன அவ கூடவே எப்பவுமே இருக்கிறதுக்கு மாட்சூடா இருக்கான்ல, அவனை மேனேஜர்னு சொல்லி அவ கூட இருக்க சொல்லுவான். அவனை பார்த்துட்டு இந்த கிழட்டு பயலா எனக்கு மேனேஜர், கொடுமையப்பா கொடுமைன்னு கேவலப்படுத்துவா. உனக்கு என்ன ஆச்சு, என்னை விட ஹேண்ட்ஸமான ஆள் இங்க யார் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ஆட்டம் போட்டுட்டு இருப்பானா. இந்த பம்பர மிட்டாய் மண்டையம் பார்த்துட்டு ஏ மீசா, இது கிரா கேஸ், பயங்கரமான கேஸ், ஏதாச்சும் லூசுத்தனமா பண்ணிக்கிட்டு இருந்த பெட்ரோல் கேனை வாங்கி ஊத்தி விட்டு கொளுத்தி விட்டுருவேன் அப்படின்ட்டு பயங்கர சீரியஸா கத்துவான். மாட்சூடா பார்த்துட்டு ஏன்டா இப்ப டென்ஷன் ஆகுற, ஏன் இப்ப டென்ஷன் ஆகுறான்னு கேட்பான். ஜாரிபா ஜீரியஜா பேசிக்கிட்டு இருக்க போது உட்கார்ந்து சிரிப்பு மூட்டிக்கிட்டு இருக்கா. மலை குரங்கு, இதுக்கு மேல நான் இங்க உன்னைய பார்த்தேன் அப்புறம் நான் கொலகாரம் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு வெளியே துரத்தி விடுவான். ஆனாலுமே டேட்டிங் போகணும்னு கத்திக்கிட்டே கிடப்பான். உன்னை எள்ளு பார்த்துட்டு உனக்கு மீசா ரொம்ப முக்கியமான லைட்டு கிட்ட கேட்பான். அட அவதாப்பா லூஸ் மாதிரி சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கா. அதெல்லாம் ஒன் சைடு, நம்ம எல்லாம் அதை கண்டுக்கிற மாதிரி இல்ல. வேற ஏதாவது விஷயம் இருந்தா சொல்லும்பா. அந்த வீடியோ இன்சிடென்ட்டை செக் பண்ணி பார்த்த வரைக்கும் செகண்ட் கீராக்கும் இவளுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் கண்டிப்பா இருக்குது. அண்ட் எப்படி சடனா உன் பின்னாடி இவ சுத்த ஆரம்பிச்சான்னு தெரியல. அதனால நீ தான் இதை கண்டுபிடிச்சே ஆகணும். நாங்கெல்லாம் கேட்ட இவ சொல்ல மாட்டானோன்னு, அதாவது லைட்டு அவளை இன்னுமே அவன் கூட ஜாலியா பழக சொல்லுவான். அப்பந்தான் அவளை வச்சு கிராவை பிடிக்கிற க்ளூ கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை. அப்படி கண்டுபிடிச்சிட்டா அவங்க ரெண்டு பேத்தையுமே ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவ கூட ஜாலியா பழக சொல்லுவான். பட் அவனால ஏத்துக்க முடியாது. என்னதான் கிரா கேஸாவே இருந்தாலும் ஒரு பொண்ணோட எமோஷன்ஸ் கூட எல்லாம் என்னால விளையாட முடியாது, மன்னிச்சிருமா. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு, அது அவங்கள பயங்கரமா காயப்படுத்தும். இதெல்லாம் கேட்டுட்டு எல்லுக்கு பாத்தீங்கன்னா தூக்கி வாரி போடுது. ஏன்னா லைட்டோட பர்சனாலிட்டி இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்ல, டோட்டலாவே மாறிடுச்சு. அவன் நடிக்கிறானா இல்ல நிஜமாவே மாறிட்டானா அப்படின்னா அவளுமே கண்டிப்பா மாறி இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு சரி ஓகேப்பா நீ சொல்றது கரெக்ட் தான், மத்தவங்க ஃபீலிங்ஸோட எல்லாம் விளையாடக்கூடாது. ஆனா அவளால நம்ம இன்வெஸ்டிகேஷனோட இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் வெளியில லீக் ஆகாம மட்டும் பாத்துக்க. லீக் ஆச்சுன்னா பெரிய பஞ்சாயத்து ஆயிருப்பாமா. லைட்டுக்கு என்னன்னா இதெல்லாம் ஓகே தான், ஒரு ஹோட்டல்ல உருப்படியா உட்காராம 2 நாள் 3 நாள் ஏன் ஒரு நாளைக்கு ஒரு டைம்லாம் திடீர்னு ஹோட்டலை மாத்திக்கிட்டே இருக்கான். அலைய முடியல ப்ரோ, அதனால ஏதாச்சும் பண்ணு ப்ரோம்பா. இதை அவன் முன்னாடியே யோசிச்சுட்டான். இந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கல்ல, அப்பவே இவனுக்குன்னு ஒரு ஹோட்டலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த ஹோட்டல் தான் இது, இன்னும் கொஞ்ச நாள்ல கம்ப்ளீட் பண்ணிடுவாங்களாமா. அப்படியே லேப்டாப்ல காமிப்பான். பாத்தீங்கன்னா 23 ஃப்ளோர்ஸ் இருக்கு. கிரவுண்ட்ல 2 ஃப்ளோர். அந்த ரூம் எல்லாம் வெளியில இருந்து உள்ள பார்க்க முடியாது, ஆனா உள்ள இருந்து வெளியில பார்க்கலாம். ரூஃப் டாப்ல 2 ஹெலிகாப்டர் இறக்கலாம். இந்த இடத்துல அவனுக்கு வேணுங்கிற மாதிரி இருந்துக்கலாம். இஃப் இன் கேஸ் இவன் கைக்கு ஏகப்பட்ட கேசஸ் அட் அ டைம்ல வந்தா கூட 60 பீப்புள் கிட்ட இவங்களால அக்கமடேட்டும் பண்ண முடியும். அதனால இனிமேட்டு மீசா பாத்தீங்கன்னா அவளுக்குன்னு ஒரு ஃப்ளோர்ல இங்கதான் இருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு ரூம் அலகேட் பண்ணி வச்சிருப்பான். இதெல்லாம் பார்த்து இவங்க எல்லாரும் மிரண்டுட்டாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு பில்டிங்கே ரெடி பண்ணுவான்னு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சரி உனக்கு எங்க இருந்து இவ்வளவு பணம் கிடைச்சதுன்னு கேட்டா, எனக்கு இந்த கேஸை சால்வ் பண்ணணும், அதனால அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேமா. தம்புடு நான் கேட்டது இந்த கேஸை சால்வ் பண்ண ஏன் இப்படி பண்றேன்ட்டு இல்ல, உனக்கு பணம் எங்க இருந்து கிடைச்சதுன்னு. அதுக்கு பதில் சொல்றான்னு கேட்டா சொல்ல மாட்டான். உடனே அந்த லைட்டு என்னாலையும் அந்த கிராவை மன்னிக்கவே முடியாது. என்னையும் என் டேடியும் மாட்டி விட்டு வேடிக்கை பார்த்த அந்த கிராவை கண்டுபிடிச்சு பல்லு புல்லெல்லாம் கட்டிங் பிளேட போட்டு புடுங்க போறேன், வெட்ட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வெறித்தனமா சொல்லுவான். அட கிறுக்கு பயலே, அதுக்கு தாண்டா மீசா கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆறு, அப்பந்தான் கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னேன். அதான் பண்ண மாட்டேங்கிறிய அப்படின்னா, ஆமா அதான் நான் பண்ணவே மாட்டேன், என்னோட ரூல்ஸுக்கு அது எதிரானது, ரொம்பவும் தப்பும்பா. ஐயோ உசுர வாங்குறானேன்னு புலம்பி தள்ளுவான். இப்ப எல்லாம் ஒன்னா சேர்ந்து கிராவை புடிச்சே தீரணும்னு வெறித்தனத்தோட உச்சத்துல இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி யோட்சுபா குரூப்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய கம்பெனி ஒண்ணு காட்டுறாங்க. அங்க ஒரு 8 சேர்மன்ஸும் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் போட்டிருக்காங்க. எதுக்குன்னா அந்த உலகத்திலேயே இவங்க தான் கிரேட்டஸ்ட் கார்பரேஷனா இருக்கணுமாமா, அதாவது பெஸ்ட் கம்பெனியா, யாரை போட்டு தரலான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க. அவனுக்கு இன்னொரு குழப்பம் என்னன்னா, கிரா இப்ப முன்ன மாதிரி குற்றவாளி எல்லாத்தையுமே போட்டு தள்ளாம பிசினஸ் மேன்ஸ் எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு இருக்கான். அது ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க மாதிரி பேசுவானுங்க. மேபி அவனும் ஏதாச்சும் கில்லிங் சர்வீஸ் ஆரம்பிச்சிட்டானோ என்னமோ, அவனுக்கும் சில பல தேவைகள் இருக்கத்தானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி பேசுவானுங்களா. அப்பந்தான் இன்னொரு விஷயம் ரிவீல் ஆகும். இவங்களுக்கு ஆப்போசிட் கம்பெனியில இருக்கவங்க எல்லாம் காலியாகிறாங்க. இவங்களுக்கு அடுத்தடுத்து சேலரி அதிகமாகிட்டே வருது, முன்னேறிக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது இவங்கெல்லாம் தான் யாரோ ஒருத்தர் கிராவா இருப்பாங்களோன்னு ஒரு டவுட். அங்க இருக்க ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொருத்த மேல சந்தேகம், ஆனா யாரு கிரான்னு தெரியல. சரி ரைட்டு, இப்ப அது முக்கியம் இல்ல, அடுத்து யாரை நம்ம கொல்றதுல இன்ட்ரெஸ்ட் காட்டணும் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவாங்களா. இது எல்லாத்தையுமே ரெம்மு அங்க இருந்து பாத்துக்கிட்டு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்கள ஒருத்தன் தான் கிரா. அது இப்படி இவனுங்க கொல்றத பத்தி டிஸ்கஸ் பண்றத பார்த்த உடனே மனுஷனுங்க ரொம்ப ரொம்ப கேவலமானவனுங்கன்னு காரி துப்பிக்கிட்டு இருக்கும். சரி இனி இதுக்கப்புறம் நம்ம பயலுக என்னென்னலாம் வித்த காட்ட போறானுங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.